கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆலோசனை வேலைக்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை காண்கிற தெய்வம். அப்பா, நீங்க எங்களோடு பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. உண்மையாய் ஆண்டவரே, மற்ற எல்லாரை காட்டிலும் எங்க மேல கரிசனை உள்ளவராய் எங்களை மீட்ட நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்போது நாங்கள் செவி கொடுக்கிற எங்களுக்கு இருதயத்தை தாங்க, உடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை பலப்படுத்துங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வேளையிலும் சிறிது நேரம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வசனம் உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தின் 2வது பகுதி. உபாகமம் 4:19 2வது பகுதி. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வசனத்துல நம்ம மேல பார்க்கும்போது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி. அப்போ காட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல உள்ள எல்லா நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், உலகத்தை கர்த்தர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்றது, நீ அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி. உலகத்துலதான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆனா நம்ம உலகத்தை சேவிக்காதபடி, உலகத்திற்கு இணங்கி உலகத்தை பின்பற்றி போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவையும் பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த வேர்ட் சொல்லுது, ஆத்துமாக்களை, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து, அடுத்தவங்களை குறித்து இல்லை, ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிப்பு வழங்கப்படுது. இப்போ ஒரு எச்சரிப்பு வருதுன்னா, ஒரு எச்சரிக்கை, இப்போ ரெயின் வருதுன்னா ஒரு எச்சரிக்கை, இல்லை ரோடு வேலை நடக்குதுன்னா ஒரு எச்சரிக்கை வைக்கிறாங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே அலர்ட் ஆயிக்கோங்க. நீங்க இந்த காரியங்களுக்கு அலர்ட்டா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அது உங்களை ஹார்ம் பண்ணலாம், அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம், அது உங்களுக்கு ஆபத்தான காரியங்களா இருக்கலாம். அதனால நீங்க இதை என்ன செய்யுங்க, நோட்டீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது, நமக்கு கர்த்தர் எச்சரிக்கும் போது, நம்ம கிட்ட கர்த்தர் பேசும்போது அவர் சொல்றாரு, நீ கவனி இத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உபாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து. அப்போ கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல காணப்படணும், அவருடைய சார்புல காணப்படணும். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு அசம்பிளி நடக்கலாம், இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மீட்டிங் பாயிண்ட்ல எல்லாரையும் கூடி வர செஞ்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன சொல்லுவாங்க, இப்படி இப்படி காரியங்கள் இருக்குது, இந்த காரியங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு. அதே மாதிரிதான் கர்த்தர் அவருடைய ஜனங்களை கூடி வர செய்கிறார். இப்போ அவருடைய ஜனங்களை கூடி வர செய்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த 9வது அதிகாரத்துல 9:10 காணப்படுது, நீ என்ன பண்ணணும், என் வார்த்தைகளை கேட்கும்படி. எதற்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்துல கூட்டி சேர்க்கிறாரு? நம்முடைய சுய நீதியையோ நம்முடைய காரியங்களையோ பிரசித்தப்படுத்துறதுக்கு அல்ல. நம்ம ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்க்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கூடி வருகிறோம்னா அவருடைய வார்த்தையை கேட்கும்படி. அப்போ இந்த ஜனங்களையும் அந்த 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி. அப்போ வார்த்தையை கேட்க கூப்பிடுறாரு, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் எச்சரிக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுத்து மீட்டிங் பாயிண்ட்ல கூப்பிடுறாரு. அப்புறம் அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு, என் வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் உங்களை கூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை கேட்டுட்டு என்ன பிரயோஜனம்?
என்ன பிரயோஜனம்? என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அதனால் அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி. கர்த்தர் நம்ம கூட பேசுறது, கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை குறித்து, நம்ம ஆத்துமாவை பார்த்து, உள்ளான மனுஷனை பார்த்து எச்சரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு பயந்து இருக்கணும். நம்ம உலகத்தின் பக்கம் சாய்ந்து போறோமா, இல்ல நம்ம நிறைய காரியங்களை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயாச்சு, அதனால நம்ம சுய நீதியில காரியங்களை டீல் பண்றோமா, பாக்குறோமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதை விரும்புகிற தெய்வம் அல்ல. கர்த்தர் குதிரையுடைய பலத்தினாலும் அந்த யுத்த வீரனுடைய அந்த பராக்கிரமத்திலையும் பிரியப்படுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ வார்த்தைகளை கேட்கும்படி கூட்டி வரப்பட்ட ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுறது நீ வாழ்நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கணும், வாழ்நாளெல்லாம் நீ என்ன மாத்திரம்தான் சேவிக்கணும். கர்த்தர் உனக்கு செய்த காரியங்கள் அந்த இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது அது உன்கிட்ட இருந்து போயிடக்கூடாது. இன்னொன்னு, உன் வாழ்க்கையில இருந்து அது ஃபேட் ஆகி போயிடக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு முதல்ல ரொம்ப அப்படி கரெக்டா ஞாபகம் இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் நாட்கள் ஆக ஆக அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம குறைக்கிறவர்களாய், இல்ல அது நம்ம மறக்கிறவர்களாய், அதை ரொம்ப முன்னிலைப்படுத்தாதவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, என் ஜனத்தை கூட்டு, நான் உன் கூட பேசுவேன், நீ எனக்கு பயப்படணும், வாழ்நாள் ஃபுல்லா, ஆஸ் லாங் அஸ் யூ லிவ், நீ உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நீ எனக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதை நினைத்து நம்ம பயந்து இருக்கணும், ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதே உபாகமம் 4:20 இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். நம்மளை ரட்சித்த தேவனை, நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்த தேவனை அந்த ரட்சிப்பை, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இவ்வளவு என்ன சொல்ல, நம்ம ஒரு காரியமும் நம்ம சைட்ல இருந்து கொடுக்காம நம்ம அவரை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பெற்று கொண்டு இருக்கிறோமே, அதுவும் வாழ்க்கையில இருந்து ஃபேட் ஆகி போயிடாம, நீ பெற்ற ரட்சிப்பு, நீ தேவனுடைய பிள்ளை என்பது, உன் ஆத்மாவை கர்த்தர் மீட்டெடுத்தார் என்பதை நீ ஒரு நாளும் உன் வாழ்க்கையில இருந்து அது அப்படியே மழுங்கி போகாம, இல்ல அதற்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அப்புறம் அந்த 4:10 கூட பார்க்கலாம். உபாகமம் 4:10 உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க. என்ன எச்சரிப்பு? உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். இப்போ அந்த நம்ம வெளிப்புறமா நம்ம காரியங்களுக்கு, வெளிப்புற தோற்றம், இல்ல நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம எவ்வளவு தூரம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், ஆயத்தமாகிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். வாழ்நாள் எல்லாம் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா கர்த்தர் அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை நம்ம ஆத்துமாவுக்கு கொடுக்கும்படியாய், ஏன்னா மீட்டெடுத்தவர் அவர் அந்த ஆத்துமாவுக்கு நீ கொடு, உன் ஆத்துமாவை காத்துக்கொள், உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லு. அப்போ ஆத்துமாவை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி எச்சரிப்பு, ஜனத்தை கூட்டி சொல்லியாச்சு. நான் தந்த ரட்சிப்பை நீ மறந்துடாத, வாழ்நாளெல்லாம் நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது 22வது அதிகாரம் சங்கீதம் 22 ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி காக்க கூடாதே. ரொம்ப ஜாக்கிரதையாரு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உன் வாழ்க்கையில இருந்து இந்த காரியங்கள் ஃபேட் ஆகி மறைந்து மாய்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்ற கர்த்தர் நம்மளுடைய பிரயாசம் என்ன, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாது. நம்ம ஆத்துமாவை நம்ம நம்ம சுய நீதியினால, நம்ம சுயமாய் செய்கிற காரியங்களினால நம்ம ஒரு நாளும் காத்து கொள்ளவே முடியாது. அப்புறம் சங்கீதம் 49 நம்ம பார்க்கும்போது, தன் சகோதரனின் ஆத்துமாவை மீட்டு கொள்ள மீட்கும் பொருளும் ஒருத்தரும் கொடுக்க முடியாது. நம்முடைய ஆத்துமாவை
நம்ம காக்க முடியாது. அந்த ஆத்துமாக்கு கொடுத்த மீட்கும் பொருளையும் யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா விலையேற பெற்ற அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த விலைய கிரயத்துக்கு நம்ம ஈடு இணையே நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம எப்படிதான் நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஆத்மாவை ஆத்மாவை காக்குறவர் நம்மை மீட்டவர் மாத்திரம்தான். அந்த ஆத்மாவை மீட்டெடுத்த தேவன் மாத்திரம்தான் காக்க முடியும். ஏன்னா என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டீர். அப்போ அந்த ஆத்மா டீகே ஆகி அந்த ஆத்மா அழிந்து போகிறத விரும்பாத தெய்வம், அந்த ரட்சகர் நம்மை ரட்சித்த தெய்வம், அந்த ஆத்மா அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எண்ணுகிற தெய்வம் மாத்திரம்தான் அந்த ஆத்மாவை காக்க முடியும். இப்ப எச்சரிக்கை பெற்ற நாம் ஏன் நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவர் அதுதான் நம்ம வாழ்க்கையில வாழ்நாள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசும்போது, எப்படி நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்றது? நம்மளால முடியாது. அப்படிங்கும்போது தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அப்ப நம்முடைய ஆத்மா காக்கப்பட நம்ம உலகத்துல நம்முடைய காரியங்கள் இல்ல நம்முடைய உலகத்துல ஒரு பொருள் காக்கப்பட நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். வாங்கின ஒரு பொருள் அது நாசாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரயாசப்படுறோம். கட்டுன வீடு அது பாழடைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரயாசப்படுறோம். அப்போ அந்த ஆத்மாவை காக்குறது தேவன் தான். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்காட்டா ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது நம்ம அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய், அடுத்தவங்களை குறை சொல்லுகிறவர்களாய், அதாவது கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டுட்டு நம்ம நம்ம பலத்துல நிக்க பார்ப்போம். நம்ம பலத்துல நிக்க பார்க்கும்போது நம்முடைய ஆத்மாவை ஆக்சுவலி நம்மளால காத்து கொள்ள முடியாது. ஆக்சுவலி நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போக போக நம்மை நாம் காத்து கொள்ளுவது இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அது டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம எப்போதும் உணர்ந்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் அதை எப்படி செய்யறார்? தன் ரட்சித்த ஆத்மாவை தன் கிட்ட கூட்டி சேர்த்த தன்னுடைய ஜனங்களை தனக்கு மாத்திரம் பயந்துருக்கணும், அவரையே சேவிக்கணும், நான் உன்னை மீட்டெடுத்ததை மறந்துடாதன்னு சொன்ன தேவன் எப்படி இந்த ஆத்மாக்களை தொடர்ந்து அவருக்குள்ளால காத்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 107:20 சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ இந்த தேவன் ஒன்னால முடியாதுன்னு சொல்லியாச்சு, நான் தான் மீட்டெடுத்தேன்னு சொல்லியாச்சு. ஒரு ஷார்ட்கட்டு இல்லை என் பிள்ளைக்கு நான் தனியா ஒரு காரியம் செஞ்சிருவேன் அப்படி இல்லை. கர்த்தர் நீதி உள்ளவர், அவருடைய நீதியின்படி மாத்திரம்தான் அவர் செயல்படுகிறவரா இருக்கிறாரு. வசனம் சொல்லுது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்ப வசனம் எப்படி நம்மளை குணமாக்கும்? இப்ப நம்ம பார்க்கும்போது பிசிக்கலி நம்ம சிக்கா இருக்கோம், ஒரு மருந்து நம்மளை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி நம்ம அந்த மருந்தை சாப்பிடுறோம். அது நம்மளை குணமாக்கணும்னு கிடையாது. அந்த மருந்து கரெக்டா கிரியை செய்தாதான் நமக்கு அது பலன் தருமே தவிர மற்றபடி பலன் தராது. ஆனா கர்த்தருடைய வசனம் அந்த ஆத்மாவை குணமாக்கும். நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அவரை நம்பி வந்த பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும், அந்த ஆத்மா எவ்வளவு சிக்கா இருந்தாலும், அந்த ஆத்மா எவ்வளவு பலவீனமா இருந்தாலும், அந்த ஆத்மா எவ்வளவு தொய்ந்து போயிருந்தாலும் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குறார். அப்போ அதுதான் கர்த்தர் எந்த ஒரு இடத்துல நம்ம கர்த்தருடைய நாமத்தினால கூடுறோம்னா அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருக்கு பயப்படும்படி அந்த ஆத்மா அவருக்குள்ளால இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய மிகப்பெரிய அந்த ஒரு விருப்பமா இருக்கு. அவர் செய்யறத பார்க்கும்போது அந்த அழிவுக்கு தப்புவிக்கப்படணும்னா அந்த உலகத்தின் பக்கமாவே நம்ம இழுக்கப்பட்டு கர்த்தரை விட்டுட்டு நம்ம உலகத்தின் பக்கமாவே போயிட்டு இருக்கோம்னா ஒன் ஸ்டேஜ் நம்ம நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அவர் பேசும்போது, நம்முடைய தேவன் பேசும்போது அவர் குணமாக்க விரும்புகிறார்.
அவர் நம்மளோடு இடைப்படும் போது, வார்த்தைகள் நம்மளோட பேசும்போது, நம்ம எப்படி வார்த்தைகளை தேடுறோம், எப்படி கர்த்தரை தேடுறோம். எழுமின உடனே மொபைலை பார்த்தா இப்ப நிறைய வசனங்கள் நிறைய குரூப்ல வரும், நிறைய பர்சனலா அனுப்புவாங்க. அந்த வசனங்களை பார்த்து அப்படி ஒரு அதை ஒரு பழக்கமாக்கி கொள்கிறவர்களா, இல்ல கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தர் என் கூட இடைப்படணும். ஜீவன் உள்ளவர், அவர் சொன்னதை செய்யாதவரே கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அப்போ தேவன் ஜீவன் உள்ளவராய் பேசுகிறவராய் இருக்கிறாரு. அப்ப அவருடைய வசனம் நமக்கு நேரா வரும்போது, நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வசனம் அவருடைய சமூகத்துல வெளிப்படும் போது, நம்ம என்ன பண்றோம்? குணமாகப்படுறோம். குணமாக்குறது அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணாதான், அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டாதான், அந்த வார்த்தையின்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுத்தாதான். மெடிசன் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு எனக்கு சுகம் வேணும், எனக்கு நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா நமக்கு யாருக்குமே சுகம் கிடைக்காது. இல்லை குக் பண்ணி ஃபுட்டை வச்சுருக்கோம், பிள்ளைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சாச்சு, சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட்டாதான் நமக்கு என்ன ஆகும்? அந்த பசி மாறும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய், அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும். அப்பந்தான் நம்ம அழிவிலிருந்து தப்ப முடியும். 2 கொரிந்தியர் 4:16 நம்ம வாசிக்கலாம், எப்படி அது நம்ம வாழ்க்கையில ஒர்க் ஆகுதுன்னு. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் வசனத்தை அனுப்புறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு மொபைல் வாங்குறோம், லேட்டஸ்டா இப்போ உள்ள லேட்டஸ்ட் மொபைல் வாங்குறோம். ஆனா அது ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் வந்துடும். நம்மளும் இந்த மொபைலை யூஸ் பண்ண அது என்ன ஆகும்? பழசாயிட்டே போகும். ஆனா வார்த்தை சொல்லுது, உங்க புறம்பான மனுஷன் என்ன செய்வான்? அழிந்து போவான். நமக்கு தெரியும், நமக்கு வயசு ஆக ஆக நம்முடைய சரீரத்துல அந்த 20 வயசுல 25 வயசுல இருந்த அந்த எனர்ஜி, அந்த காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு அந்த வித்தியாசத்தை தெரியும். ஆனா அந்த உள்ளான மனுஷன், ஆத்மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க அதுக்கு பயப்படும் போது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்ம நாளுக்கு நாள் புதிதாகிறோம். நாளுக்கு நாள் புதிதாகும் போது நமக்கு என்ன நடக்குன்னா, நம்ம ரெனியூ படுறோம். ஒரு காரை ஓட்டுறோம், அதுக்கு ஒரு லைசன்ஸ் நமக்கு இருக்கும், இப்போ அந்த இன்சூரன்ஸ் இருக்கும், அதை நம்ம என்ன செய்வோம்? ரெனியூ பண்ணுவோம். அதை அப்படியே எனக்கு கார் கிடைச்சாச்சு, நான் ஒருக்கா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாச்சு, லைஃப் லாங்கு அப்படி இல்லை. சட்டம் ரெனியூ பண்ணணும். நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா அதை நம்ம திருப்பி புதுப்பிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த காரை ஓட்டிட்டு போக முடியும் நம்ம ரோட்ல. அதான் உலக நீதி. அப்போ இந்த வேத வசனம் சொல்லுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நீ புதிதாயிட்டே இருக்கணும். புதிதாயிட்டே இருக்கும்போது எப்படி நீ பலப்பட்டுக்கிட்டே இருப்ப. வெளியில நம்ம சரீரம் நாளுக்கு நாள் பலன் இழந்து கொண்டே இருக்கும், அது உலக நியதி, நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உள்ளான மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, நீ புதிதாயிட்டே இருப்ப, நீ பலப்பட்டுட்டே இருப்ப. எப்படி அப்படின்னா, அவர் நம்மளை புதிதாக்குகிறவராய், அவருடைய கிருபையினால, அவர் அளிக்கிற பலத்தினால. அப்ப அவரை சார்ந்து கொள்ளும் போது, வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் நம்ம பலப்படுகிறோமே ஒழிய, வார்த்தையை கேட்கிறதுனாலயோ ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனாலயோ, நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவதனாலயோ நம்ம பலப்படுவதே இல்லை, நம்ம ஆத்துமா வளருவதே இல்லை, நம்ம ஆத்துமா புதுப்பிக்கப்படுவதே இல்லை. இப்போ வேதம் கர்த்தரை சொல்றாங்க, நான் உன்னை காத்துக்கொள்வேன், உன் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்வேன், நான் உன் கூட பேசுவேன், நான் தான் செய்வேன். அப்படி நடக்கும்போது, அப்படி பேசும்போது, வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்கும் போது, அந்த உள்ளான மனுஷன் அப்படி புதிதாயிட்டே இருக்கான். உள்ளான மனுஷன் பலன் கொண்டு வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கான். அப்போ உள்ளான மனுஷன் பெருக பெருக நம்முடைய ஜென்ம சுபாவம் கீழ் அடக்கப்படும். அப்போ அந்த ஆத்துமா காக்கப்படும். நம்ம எபேசியர்ல நம்ம படிச்சிருக்கிறோம், உள்ளத்துல அது எப்படி? புதிதான ஆவி உள்ளவர்களாகி,
எப்படி ஒரு ஆத்மா மட்டும் பலன் கொண்டுகிட்டே இருக்க முடியும்? எப்படி ஆத்மா மட்டும் புதிதாய்கிட்டே இருக்க முடியும்? எப்படி ஆத்மா மட்டும் வளர்ந்து பெருகிட்டே இருக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் தந்த அந்த புதிதான ஆவி, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பெற்றுக்கொண்ட அந்த புதிதான ஆவிய நம்ம வந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், நம்ம சுய நீதியில நம்ம ரூல்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதல்ல. அவருடைய நீதி தான் மெய்யான நீதி. அந்த நீதியின்படி நம்ம வந்து நம்ம வந்து காத்து கொள்ளும் போது அந்த புதிய மனுஷன் என்ன செய்து வாரான்? பலப்பட்டுட்டே வரான், வளர்ந்துட்டே வருகிறான், பெருகிட்டே வர்றான். அப்போ அப்படிதான் கர்த்தர் வந்து அந்த ஆத்துமாவோட அந்த ஆத்துமாவை குணப்படுத்தி அந்த ஆத்துமாவை காக்குறார். இப்போ இந்த உள்ளான மனுஷன், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம், ஒரு நாள் கர்த்தருடைய வசனம் நமக்கு நேரா வரும்போது நம்ம கீழ்ப்படிஞ்சோம். அது வந்து கிறிஸ்டியன் லைஃப் இல்ல, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு வாரத்துல ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போவேன், அப்போ மட்டும் நான் கர்த்தரை தேடுவேன், இந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், அப்படி இல்லை. அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்படி ஒரு நம்ம வீடெல்லாம் நமக்கு க்ளோஸாக தான் இருக்கும், ஆனால் நம்ம பார்த்தோம்னா தூசி வந்து படிஞ்சுட்டே இருக்கும். நான் யோசித்து பார்ப்பேன், நம்ம வந்து எல்லாம் வென்டிலேஷன் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும்போது டஸ்ட் வந்து படிஞ்சா ஓகே, எல்லாம் சீல் பண்ணி வச்சாலும் டஸ்ட் வந்து படிஞ்சுட்டே இருக்கும். அப்போ அந்த சுத்திகரிக்கிறது, நம்ம சுத்தமாகிறது, நம்ம வந்து அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறதற்கு நான் ரொம்ப பிஸி, எனக்கு வந்து உலகத்தின் ரட்சகர், நான் பரலோகத்தின் தெய்வம், அதனால எனக்கு வந்து உனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவேன், ஓகே யூ கேரி ஆன். அப்படி இல்லை. நம்ம வேண்டும் போது எல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி கிடையாது. அப்போ அந்த தேவன் சொல்றார், நான் வசனத்தின்படி உன்னை குணமாக்குவேன். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், நீ நாளுக்கு நாள் பெருகுவ, வளருவ அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு டேபிள்னா கூட நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ இந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவை. வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, கர்த்தர் நம்மளோடு இடைப்படும் போது, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆத்மா குணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம இரும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இரும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல். ஆனா இரும்பை கூட என்ன சொல்லுவாங்க, துரும்பாக்கி, சின்ன பிள்ளைங்கள்கிட்ட ஏதாவது திங்ஸ் கொடுத்தா சொல்லுவாங்க, இவன் இரும்பை கூட துரும்பாக்கிடுவான். இரும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல். நம்ம கட்டுமான வேலை செய்யும் போது தெரியும் அது எவ்வளவு ஹார்டான மெட்டல். ஆனா அது இந்த மாய்ஸ்சருக்கும் அந்த ஈரப்பதத்திற்கும் நமக்கு சுத்தி இருக்கிற அந்த ஏருக்கும் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இரும்பு என்ன செய்யுது, துரு பிடிக்க தொடங்கும். அப்போ உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜீவன் பிரியும் வரை இங்கதான் இருப்போம். நம்முடைய ஆத்மா வந்து கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அந்நாள் வரை நம்ம இங்க இருப்போம். அதனால நான் வந்து உலகத்துல தானே இருக்கேன். நம்ம வந்து துரு பிடிக்கிறவர்களாய் அல்ல, அடிக்கடி கிளீன் பண்ணணும், டஸ்ட் எல்லாம் தொடச்சி விடணும், வார்த்தையின்படி குணப்படணும். இன்னொன்னு, நம்மளை கோட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு அயன், ஒரு இரும்பு, ஒரு பொருளை அது வந்து துரு பிடிக்காதபடி அதை வந்து என்ன செய்யறாங்க, பெயிண்ட் அடிச்சு கோட் பண்றாங்க. அது மாதிரி கர்த்தருக்கு உள்ளால உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடி நம்ம கர்த்தருக்குள்ளால நம்மளை காத்து கொள்கிறவரா இருக்கணும். அந்த இப்ப ரஸ்டிங் அந்த ப்ராசஸை நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து இரும்பு இருக்கும்போது அதுல வந்து காற்றும் அதுக்கு மேல படணும், இன்னொன்னு அந்த ஈரப்பதமும் இருக்கணும், அப்பதான் வந்து அது துரு பிடிக்கும். அப்ப அது காற்றும் படாம ஈரப்பதமும் படாம அதை கோட் பண்ணி வைக்கும்போது அது அப்படியே சேஃபா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் நம்மளை குணப்படுத்தும் போது அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கு இடம் கொடுக்கிறவர்களாய், சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரிக்கணும். நம்ம சில காரியங்களுக்கு கர்த்தரால கோட் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய், ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் வந்து நம்ம இருக்கணும். அப்போ வேதம் சொல்லுது, எப்படி அதை தேவன் நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ் அதை செய்யும்போது எப்படி தேவன் வந்து அதை வந்து நம்ம வாழ்க்கையில அதை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் 6:16
தேவன் வந்து அவருடைய அவருடைய பிள்ளைகளுக்குள்ளால வாசம் பண்றாரு, அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுக்கு தான் காட் வந்து நம்மளை தெரிந்து கொண்டார், விக்கிரகமா இருக்கிறதுக்கு இல்ல. இப்ப நம்ம பார்க்கிறோம், சில பெரிய தலைவர்கள் இறந்ததுனால அவங்களுக்கு ஒரு நினைவிடம் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அங்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு இது வந்து இப்ப கன்னியாகுமரியில போனா காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், அப்படி ஒரு அவங்கள நினைவுபடுத்துகிறது. ஆனா காட் சொல்றாங்க, நீ தேவனுடைய ஆலயம், நீ நினைவிடம் கிடையாது, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் கிடையாது, நீ ஏன் ஆலயம், நான் உனக்குள்ள உலாவுவேன். அப்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. அவர் வாசம் பண்ணுகிற தேவன், நம்ம கூட வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கும்படி, இந்த உள்ளான மனுஷன் பலப்படும்படி, நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும்படி அவர் என்ன செய்யறாரு, நமக்குள்ளால வாசம் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா வந்து உலாவுவாங்க. நம்முடைய பலவீனம், நம்ம எதை சப்மிட் பண்ணல, நம்ம எதுல இன்னும் ஸ்டபானா இருக்கோம், அந்த காரியங்கள்ல கர்த்தர் வந்து என்ன செய்வாரு, உலாவுவார். கோபம், கர்த்தர் உலாவுவார். போய் சொன்னா காரியங்களை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், கர்த்தர் உலாவுவார். அந்த வசனம் நம்மை குணமாக்க உலாவுகிற, நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உலாவி அவர் உன் தேவனா இருப்பேன்னு சொல்றாரு. நம்ம அவருடைய ஜனங்களும் அவர் நம்முடைய தேவனுமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம தேவனாக பார்க்கிறோம். நம்ம சொல்றபடியெல்லாம் கர்த்தர் கேட்கணும், நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரணும், நான் நினைக்கிறபடியெல்லாம் காரியங்கள் நடக்கணும். இல்லாட்டா நான் கர்த்தரை விட்டு விலகி போயிடுவேன். விக்கிரகம், நீ வந்து ஒரு நினைவிடும். ஆனா தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது அவர் உலாவுவார் உனக்குள்ளால. அவர் உலாவும் போது, நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களாய் அவர் இடைப்படும் போது, அந்த ஆத்துமா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆத்துமா என்ன செய்யுது, குணப்பட்டு நாளுக்கு நாள் வந்து அது பலப்படுது. இப்போ கடைசியா நம்ம பார்க்கும்போது எரேமியா 31:25 நம்ம பார்க்கும்போது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், என்னால என் ஆத்துமாவை காக்க முடியாதுன்னு தெரியும், என்ன ஒரு பொருள் எப்பவுமே பழசாயிக்கிட்டே தான் இருக்கும்னு தெரியும், பலன் குண்டிக்கிட்டே தான் இருக்கும்னு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, நான் உன்கிட்ட பேசுவேன், நான் ஒவ்வொரு காரியத்திலையும் உள்ளாவுவேன், உன்னை நாளுக்கு நாள் உன்னை நான் புதிதாக்குவேன்னு சொல்ற கர்த்தர் வந்து நம்ம உண்மையா இருந்தா போதும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாய், நம்முடைய என்ன நிலையில நம்ம இருந்தாலும் அந்த ஆத்மா கர்த்தரை வாஞ்சிச்சுதுன்னா, அந்த கர்த்தர் நம்முடைய அந்த ஆத்மாவின் நாயகர் அந்த ஆத்மாவை எந்த ஸ்டேஜ்லயுமே தள்ள மாட்டார். இப்போ வேதம் சொல்லுது, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இப்போ கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். அந்த ட்ரையான ஏரியா, சில இடங்கள்ல தண்ணீர் இல்லாததுனால வெடிப்பு ஏற்பட்டு அதுல நம்ம எந்த ஒரு விதையும் போட முடியாதபடி, ஒரு ஜீவன் அதுல இருந்து எழும்ப முடியாதபடி நீ விடாய்த்து இருக்கிறாயோ, நீ வந்து சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன்னை வந்து என்ன சொல்றாரு காட் வந்து, நான் உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஆத்மாவையும் நிரப்ப வல்லமை உள்ளவர், எல்லா ஆத்மாவையும் நடத்த வல்லமை உள்ளவர். அப்ப நம்முடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்கு, நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாய் நம்ம இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? வார்த்தையை கேட்கும் போது அதற்கு பயப்படுந்து கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் ஒவ்வொரு பாயிண்டா நமக்குள்ளால உலாவும் போது நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அந்த ரஸ்டிங் ப்ராசஸ் மாதிரி இல்லாம சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாளுக்கு நாள் நம்ம காணப்படுறோமா? இப்ப இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பதிலும் நம்ம வந்து நம்முடைய ப்ரையாரிட்டியை ஷிஃப்ட் பண்ணும்போது, நம்முடைய அந்த வெறுமையான நிலைமை, ஆத்துமாவின் வெறுமையான நிலைமை எல்லாம் என்ன செய்யும், மாறி போகும். நம்ம சுய பலத்துல கிரியை செய்கிற காரியங்களும் மாறி போகும். நம்ம சுய பலத்துல, என் சுய பலத்தினால நான் காரியங்களை செய்வேன்னு சொல்ற காரியங்களையும் நம்முடைய வெறுமையான நம்முடைய ட்ரையான நிலைமையும் மாற்ற வல்லமை உள்ளவர். இப்போ நம்ம ஒப்பு கொடுக்கலாம் கர்த்தர்கிட்ட. நீங்க எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுறீங்கப்பா, நீங்க ஆத்துமாவுக்கு நாயகர், நீங்க தான், நீங்க எங்க ஆத்மாவை காத்து கொள்றதுல மிகவும் என்னது, அவரை போல நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த தெய்வன்கிட்ட
உண்மையாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய், நம்ம உள்ளான மனுஷன்ல பலன் கொண்டு எழும்புகிறவர்களாய் காணப்படும் போது நீ ஏன் கலங்கணும்? சங்கீதக்காரன் சொல்றாரு, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனையே நோக்கி காத்துரு. இப்ப எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமா ஜீவன் பெற்றதாய், நம்முடைய ஆத்துமா பலன் உள்ளதாய், நம்ம அது மாறிக்கிட்டே நாளுக்கு நாள் பலப்படும் போது அது காக்கப்படுது. கர்த்தரால் மாத்திரம் காக்கப்படுது. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்கள் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னீங்களே அப்பா. ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொன்னீங்களே அப்பா. ஆனா நாங்க அதை செய்ய முடியாது. எங்களை மீட்டெடுத்த கர்த்தர் அப்பா, நீர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய், எங்களுக்குள்ள உலாவுகிறவராய் அப்பா, எங்களை சுத்திகரிக்கிறவராய் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுகிறவராய் அப்பா. அப்படியே வார்த்தைகள் வெளிப்படும் போது அதற்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது அந்த உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்பி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. வறுமையான நிலைமை, தொய்ந்து போன நிலைமை ஆண்டவரே அப்பா, துரு பிடித்து கொண்டிருக்கிற அப்பா அந்த நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரே மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் தீர்காதபடி எங்கள் இரட்சகரை நோக்கி, எங்கள் ஆத்துமாவின் நாயகரை நோக்கி, எங்கள் தேவனையே நோக்கி நாங்கள் காத்திருக்க பலப்பட எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.